டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணையில் அமலாக்கத்துறை இறங்கியுள்ளது. இன்று காலை 5 மணி முதல் அல்-பலாக் பல்கலைக்கழகத்தில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற அந்த தற்கொலை தாக்குதலான கார் வெடிப்பு சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 15ஆக உயர்ந்திருக்கின்றது. ஏற்கனவே என்ஐஏ உட்பட பல்வேறு புலனாய்வு அமைப்புகளும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை ஹரியானா, காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையினால் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறையும் டெல்லி கார் வெடிப்பு சம்பவமான வழக்கை கையில் எடுத்திருக்கின்றது. குறிப்பாக ஹரியானாவில் இருக்கக்கூடிய அல்-பலாக் என்கின்ற பல்கலைக்கழகத்தில் இருந்துதான் பல்வேறு உதவி பேராசிரியர்கள், மருத்துவர்கள், அவர்களை சார்ந்தவர்கள் என்று பலரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்த நிலையில்தான் அந்த ஹரியானாவை சார்ந்த அல்-பலாக் பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடியவர்கள், உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருமே விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் அந்த சதியில் தொடர்புடைய நபர்களை மற்றும் அந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டிருக்கின்றார்களா, சர்வதேச தொடர்புகள் இருக்கின்றனவா என்பதை கண்டறிவதற்காக அமலாக்கத்துறை இன்று காலை 5 மணி முதல் அல்-பலாக் பல்கலைக்கழகம் தொடர்புடைய பல்வேறு இடங்களிலும் சோதனை மேற்கொண்டிருக்கின்றது. டெல்லியை சுற்றி அல்-பலாக் பல்கலைக்கழகத்துக்கு தொடர்புடைய 25 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடக்கின்றது. ஹரியானாவின் அல்-பலாக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் உமர் நபி என்ற நபர்தான் அந்த வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட காரை ஓட்டி வந்தவர் என்ற நிலையில்தான் பல்கலைக்கழகத்திற்கு தொடர்புடைய இடங்களுக்குள் தற்பொழுது அமலாக்கத்துறை நுழைந்து அங்கு சோதனை மேற்கொண்டு வருகின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.